ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெயை வந்து போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டையை வந்து போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து திருவி வச்சுருக்கேன், தக்காளி இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இதை போட்டு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 2 வரமிளகாவும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இன்னும் நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன், ஏன்னா சிக்கனோட குவான்டிட்டி வந்து 1/2 kg தான். ஸோ நான் 3 சில்லி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாமே ஒன்றா போட்டுருங்க. போட்டு இது நல்லா வதங்கணும். இதோடய நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க தக்காளி எல்லாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஸ்லோ குக்கில் தான் வந்து சிக்கன் வந்து எப்போவுமே செய்யணும். ஸோ எப்போவுமே ஸ்லோ குக்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். சிக்கனை நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை எல்லா மசாலா எல்லாமே அதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து சிம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் வந்து வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் வந்து அதிலே வெந்துடும் உங்களுக்கு சிக்கன். அதனால் ரொம்ப வாட்டர் வந்து போட வேணாம் அதில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா இவ்வளோ வாட்டர் வந்து வந்திருக்கு சிக்கன்லேருந்து. இப்போ நமக்கு வந்து இதுவே போதும். நீங்கள் சிம்லேயே வச்சுருக்கணும். இப்போ நான் பெப்பர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு அந்த சால்ட்டே வந்து போதும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து நான் அப்புறம் ஆட் பண்ணிக்குவேன், செக் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பெப்பர் வந்து போட்டாச்சு. ஈஸியாக நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து செஞ்சிடலாம். ஆனியனும் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் தான் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தான். 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த பெப்பர், வரமிளகா, சில்லி பவுடர் இந்த இதே வந்து நல்லா காரமாக இருக்கும். இதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும். நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, லைட்டாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காரமாக நல்லா பெப்பர் சிக்கன் வந்து நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடான ரைஸில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வந்து நமக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ நான் சிம்லேயே வச்சுருக்கேன். வாட்டர் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணேன். சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக நமக்கு குக் ஆகி வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.